பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் என்றைக்கும் நல்லவர். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ரோமர்கள் நிருபம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ಇಲ್ಲ 14 14ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனத்துல கடைசி பாகம் தான் நமக்கு தேவை. 23ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಡೆಯ ಭಾಗವನ್ನು ಓದಿರಿ. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அல்லேலூயா. ಯಾವುದಕ್ಕೆ ನಂಬಿಕೆಯು ಆಧಾರವಿಲ್ಲವೋ ಅದು ಪಾಪ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் ದೇವರು உங்களுடைய விசுவாசத்தை ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು அவர் தட்டி எழுப்பும்படியாக ಎಬ್ಬಿಸಲು அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசத்தினால் வருகிற எல்லாமே ನಂಬಿಕೆಯಿಂದ ಬರುವುದೆಲ್ಲವನ್ನು அது ஆசீர்வாதமே. ಅದು ಆಶೀರ್ವಾದವು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நம்பிக்கை இல்லவே வர்றது எல்லாமே ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಬರುವುದೆಲ್ಲವನ್ನು அது பாவமே. ಅದು ಪಾಪ. அது பாவம்னு சொல்றதை விடவா ಅದು ಪಾಪ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಿಂತಲೂ அதை சாபம் என்று கூட சொல்லலாம். ಶಾಪ ಅಂತಲೂ ಹೇಳಬಹುದು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ பாவத்தின் நிமித்தமாகவே ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೇ சாபம் உண்டாகிறது. ಶಾಪ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசத்தினால் வராத யாவுமே ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಬರುವುದು ಯಾವುದಾದರೂ அது பாவமே. ಅದು ಪಾಪ. ஆமென். ಆಮೆನ್. ஆனால் அதற்கு பதிலாக ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ நம்பிக்கையினால் வருகிறது எல்லாமே. ನಂಬಿಕೆಯಿಂದ ಬರುವುದೆಲ್ಲವನ್ನು அது எப்படிப்பட்டது? ಅದು ಯಾವ ರೀತಿ ಉಳ್ಳದು? அது ஆசீர்வாதமாயிருக்கிறது. ಆಶೀರ್ವಾದದು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಉದಾಹರಣವಾಗಿ ஆதியாகமத்திலே ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ அதாவது காயின் ஆபேல் அவர்களுடைய காணிக்கை காரியங்களை நான் பார்க்க முடியும். ಕಾಯಿನ ಆಬೇಲನನ್ನು ಕುರಿತು ಅವರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡಬಹುದು. 1வது வசனத்திலிருந்து 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 4வது வசனம் வரையிலும் படிக்கிறேன். கவனிங்க. 4ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಓದಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
ಸರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ ನೋಡೋದು. ಓದಿ. 4ನೇ ಅಧ್ಯಾಯ. ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಅವಳನ್ನು ಕೂಡಲೇ ಆಕೆ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿ ಹಾ. ಕಾಯನನ್ನು ಹೆತ್ತು ಯೆಹೋವನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಗಂಡು ಮಗುವನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಹಾ. ಎಂದು ಹೇಳಿದಳು. ಹ್ಮ್. ತರುವಾಯ ಅವನ ತಮ್ಮನಾದ ಹೆಬೆಲನನ್ನು ಎತ್ತಳು. ಹ್ಮ್. ಹೆಬೆಲನು ಕುರಿ ಕಾಯುವನಾದನು, ಹ್ಮ್. ಕಾಯನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವವನಾದನು. ಹ್ಮ್. ಕಾಲಾಂತರದಲ್ಲಿ ಕಾಯನನ್ನು ಹೊಲದ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನು ತಂದು ಯೆಹೋವನಿಗೆ ಬೆಳೆದ ಬೆಳೆಯನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿದನು. ಹೆಬೆಲನು ಹಾಗೆಯೇ ತನ್ನ ಹಿಂದಿನಿಂದ ಚೊಚ್ಚಲ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಣಿಕೆಯಾಗಿ ತಂದು ಅವುಗಳ ಕೊಬ್ಬನ್ನು ಹೋಮ ಮಾಡಿದನು. ಹೆಬೆಲನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿ ಕಾಯನನ್ನು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೆಚ್ಚಲಿಲ್ಲ. ಇದರಿಂದ ಕಾಯನಿಗೆ ಬಹು ಕೋಪಗೊಂಡು ಅವನ ಮುಖ ಕಳೆಗೊಂಡಿತು. சரி, பார்ப்போம். இங்க நான் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது ஆதாமுடைய பிள்ளைகள். ಆದಾಮನ ಮಕ್ಕಳು. முதல் மனிதன் யாரு இந்த உலகத்துல? ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯನು ಯಾರು? அவன்தான் ஆதாம். ಆದಾಮ. அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். ಅವನಿಗೆ ಹುಟ್ಟಿದ 2 ಮಕ್ಕಳು. முதல் பையன் காயின், ಮೊದಲನೇ ಮಗ ಕಾಯಿನನು, இரண்டாவது உள்ளவனுடைய பேரு ஆபேல். ಎರಡನೇ ಮಗನ ಹೆಸರು ಹೇಬೆಲನು. இந்த 2 பேருமே, ಈ ಇಬ್ಬರು, அதாவது காயின் நிலத்தை பயிரிடுகிறான், ಕಾಯಿನನ್ನು ಬಂದು ನೆಲದಲ್ಲಿ விவசாயம் ಮಾಡುತ್ತಾನೆ. ವ್ಯವಸಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனா ஆபேல் ಆದ್ರೆ ಹೇಬೆಲನ್ನು ಬಂದು அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಕುರಿಮರಿಯನ್ನು ಮೇಯಿಸ್ತಿರ್ತಾನೆ. இந்த 2 பேருமே ಆದ್ರೆ ಇವರಿಬ್ಬರು கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಾರೆ. இப்ப காயின் எங்க இருந்து கொண்டு வருவான்? ಇವಾಗ ಕಾಯಿನನ್ನು ಎಲ್ಲಿಂದ ತರ್ತಾನೆ? அவன் விவசாயம் பண்ற விவசாய நிலத்தில இருந்து அவன் நெல்லோ ராகியோ இல்ல வெள்ளரிக்காய் இப்படி ஏதாவது கொண்டு வருவான். ಕಾಯಿನನ್ನು ಎಲ್ಲಿಂದ ತರ್ತಾನೆ? ಕಾಯಿನನ್ನು ಈ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವ ಇದ್ರ ನೆಲದಿಂದ ತರುತ್ತಾನೆ. ಭತ್ತ ಬೆಳೆ ಅನ್ನುವ ವಸ್ತುಗಳನ್ನು ತರ್ತಾನೆ. ஆனா ஆபேல் என்ன செய்கிறான்? ಆದ್ರೆ ಹೇಬೆಲನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಕುರಿ ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ. அப்பொழுது அவன் என்னத்தை கொண்டு வருகிறான்? ಆಗ ಅವನು ಏನನ್ನು ತರುತ್ತಾನೆ? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 4வது வசனத்தை படிக்கிறேன். 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 4வது அதிகாரம் 4வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன கொண்டு வரா? ಅವನು ಏನ್ ತರ್ತಾನೆ? அவருடைய இருக்கிற மந்தையிலேயே ಅವನು ಇರುವ ಹಿಂಡಿನಿಂದ எது ரொம்ப பெஸ்டா இருக்குதோ, ಚೊಚ್ಚಲವಾಗಿ ಇರುವ ಕುರಿಗಳನ್ನು, எது நல்லா கொழுத்து இருக்குதோ, ಯಾವುದು ಚೊಚ್ಚಲವಾಗಿರುತ್ತದೋ அது கண்டிப்பா நல்ல வெயிட்டா தான் இருக்கும். ಅದು ತುಂಬಾ ಕೊಬ್ಬನ್ನು, அதை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறான். ಅದು ದೇವರಿಗೆ ತರುತ್ತಾನೆ. ஆனால் அவன் கொண்டு வந்ததை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ಆದ್ರೆ ಅವನು ತಂದಿರನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் காயின் கொண்டு வந்ததை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ಕಾಯಿನನ್ನು ತಂದಿರನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் எல்லாம் எது கொடுத்தாலும் வாங்கத்தானே செய்யணும். ಯಾವ್ದನ್ ಕೊಟ್ರು ತಗೋಬೇಕಲ್ಲ, ದೇವ್ರು ಯಾಕೆ ತಗೊಂಡಿಲ್ಲ? அப்படி எல்லாம் கதை. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேட்கிறார். ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಫಸ್ಟ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಿರೋದ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதே சமயத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ உங்களுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கொடுக்கிறது அவர் ನಿಮಗೂ ಫಸ್ಟ್ ಆಗಿ ಬೆಸ್ಟ್ ಆಗಿರೋದನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅವರ ಇಷ್ಟಾಂತರವಾಗಿದೆ. இன்னொன்னு, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் யாரு கொடுக்க முடியும்னு சொன்னா, ಈ ಫಸ್ಟ್ ಆಗಿ ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ಯಾರು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ಅಂದರೆ, யாருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ ಯಾರು ಒಳಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆಯೋ அவங்க தான் கொடுப்பாங்க. ಅವರೇ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಉದಾಹರಣೆವಾಗಿ, அவர் எதற்காக காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ಅವರು ಏತಕ್ಕೆ ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ, அதை குறித்து எபிரேயருக்கு நிருபம் ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಎಬ್ರಾಯರ பத்திரிகை ಪತ್ರಿಕೆ 11வது அதிகாரம் 11ನೇ
ಅಧ್ಯಾಯ அங்கு 4வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். ಅಲ್ಲೂ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 289 ಲಾಸ್ಟ್. 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯ. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ஆபேல் ಹೇಬೇಲನು காயினுடைய பலியிலும் ಕಾಯಿನನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ மேன்மையான பலியை ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು தேவனுக்கு செலுத்தினான். ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ಅದರ ಮೂಲಕ ತಾನು ನೀತಿವಂತನು ಎಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೊಂದಿದನು. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ದೇವರು ಅವನ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ಹಾಗೆ ಇದರಿಂದ ಏನ್ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? அதாவது ஆபேல் காணிக்கைகளை கொண்டு வருகிறான், ಆ ಹೇಬೇಲನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಾನೆ, ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கொண்டு வருகிறான், ಆದ್ರೆ ಫಸ್ಟ್ ಅಂಡ್ ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ತರುತ್ತಾನೆ, ஆனா விசுவாசத்தினால கொண்டு வருகிறான். ಆದ್ರೆ ಅವನ ನಂಬಿಕೆಯಿಂದ ತರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா காயின் கொண்டு வருகிறான், ಆದ್ರೆ ಅವನ ಕಾಯಿನನ್ನು ತರುತ್ತಾನೆ, அவன் விசுவாசத்தினால கொண்டு வந்தான் என்று ಅವನ ನಂಬಿಕೆಯಿಂದ சொல்லப்படவில்லை. ಅವನ ನಂಬಿಕೆಯಿಂದ ತಂದನು ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கிறது? ಆಗ ಅವನೊಳಗೆ ಏನಿತ್ತು? காயினுக்குள்ள அவிசுவாசம் இருந்திருக்கிறது. ಕಾಯಿನ ಒಳಗೆ ಅವಿಶ್ವಾಸ ಇತ್ತು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ஆனபடினால தேவன் என்ன சொல்லுகிறார்? ಆ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? விசுவாசத்தினாலே வராதது எல்லாமே ನಂಬಿಕೆಯಿಂದ ಬರುವುದು ಯಾವುದಾದರೂ ಬರದೇ ಇರುವುದು எல்லாமே ಎಲ್ಲವನ್ನು அது பாவமே. ಅದು ಪಾಪ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியானால் ಹಾಗಾದರೆ தேவன் என்ன விரும்புகிறார்? ದೇವರು ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற எல்லாவற்றையும் ನೀವು ಸಲ್ಲಿಸುವ ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುವ ಎಲ್ಲವನ್ನು அவர் அங்கீகரிக்கிறார். ಅವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசத்தினால எப்படி செலுத்துவாங்களா? ಆಗ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೇಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ಪ್ರಥಮವಾಗಿ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மேன்மையானதை கொடுப்பாங்க. ಶ್ರೇಷ್ಠವಾದದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ನಾನು ಹೇಳುವ ಘಟನೆ ಏನೆಂದರೆ, நாம் எதை செய்தாலும் ನಾವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ விசுவாசத்தினாலே செய்ய வேண்டும். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಮಾಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ விசுவாசத்தினாலே கேட்க வேண்டும். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಕೇಳಬೇಕು. ஆமென். தேவனிடத்திலே வரும்போது ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ விசுவாசத்தினாலே வர வேண்டும். ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬರಬೇಕು. ஆமென். அதை குறித்து கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ, ನೋಡಿರಿ. அது எபிரேயர் நிருபத்திலேயே ಎಬ್ರಾಯರಿಗೆ இல்லம்மா. அதாவது அவரிடம் வருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அந்த வசனத்தை பார்க்கிறேன். இதுதான் வருமா?
சரி, அதே இதுலதான் 11 எபிரேயர் 11வது அதிகாரம் ಹೆಬ್ರಿಯರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 6வது வசனத்தை படிக்கிறேன் கவனி. ಅದರಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ஆ. ಓದಿರಿ. விசுவாசம் இல்லாமல் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ தேவனுக்கு சொல்லு அல்லனா அது இதாகாது. விசுவாசம் இல்லாமல் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು கூடாத காரியம். ಅಸಾಧ್ಯ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ தேவனிடத்தில் சேருகிறவன் ದೇವರ ಬಳಿ ಬರುವವನು அவர் உண்டென்றும் ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ பலன் அளிக்கிறவர் என்றும் ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು விசுவாசிக்க வேண்டும். ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அதாவது விசுவாசம் இல்லாம தேவனை நினைக்க முடியாது, பிரியப்படுத்த முடியாது. ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. நம்ம அங்க முன்பு பார்த்தோம், ಅಲ್ಲಿ ಮುಂಚೆ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, யார பார்த்தோம்? காயினையும் ஆபேலையும் பார்த்தோம். ಕಾಯಿನನ್ನು ಏಬೆಲನನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அதுல யார் விசுவாசத்துல வந்தாங்க? ಅದರಲ್ಲಿ ಯಾರು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದರು? ஆபேல் விசுவாசத்தினாலே ಏಬೆಲನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬಂದನು. காயினுடைய பலியிலும் ಕಾಯಿನನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತಲೂ மேன்மையான பலியை ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದ தேவனுக்கு செலுத்தினார். ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசம் யாருக்குள்ள இருக்குமோ ಆಗ ನಂಬಿಕೆ ಯಾರ ಒಳಗೆ ಇದೆಯೋ அவர்கள் மேன்மையானதை கொடுப்பார்கள், ಅವರು ಶ್ರೇಷ್ಠವಾದುದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, முதல் பாகத்தை கொடுப்பார்கள். ಪ್ರಥಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, இன்னும் சொல்ல போனா முதலாவது தேவனை கனம் பண்ணுவார்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. ஆமென், அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? விசுவாசம் இல்லாமல் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ದೇವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ தேவனிடத்தில் சேருகிறவன் ದೇವರ ಬಳಿ ಬರುವವನು அவர் உண்டென்றும் ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ಹುಡುಕುವವರಿಗೆ பலன் அளிக்கிறவர் என்றும் ಪ್ರತಿಫಲ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದೆಂದು விசுவாசிக்க வேண்டும். ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் விசுவாசம் தான், ஃபெய்த். ಎಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. நான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போகிறேன். ನಾನು ಇವತ್ತು ದೇವರ ಸಮ್ಮುಖ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. இது நிமித்தமாக ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ தேவன் இன்னைக்கு இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ನನಗೆ ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நான் தேவனிடத்திலிருந்து ನಾನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ஏராளமாய் பெற்றுக் கொள்ளப் போகிறேன். ಹೇರಳವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இரண்டாருடைய வேதம் சொல்லுகிறது, ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் சீயோனாகிய சபையிலிருந்து ಯೆಹೋವನು ಶಿಯೋನದ ಸಭೆಯಿಂದ உங்களை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவரை ஆராதிக்கும்படியாய் ಆಗ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ அவரிடத்தில் வருகிற உங்களை ಅವರ ಬಳಿ ಬರುವ ನಿಮ್ಮನ್ನು அவர் என்ன செய்கிறாரு? ಅವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த விசுவாசம் ಆ ನಂಬಿಕೆ நமக்குள்ளே ನಮ್ಮೊಳಗೆ இருக்க வேண்டும். ಬರಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அப்ப விசுவாசத்தினால் இந்த இடத்துக்குள்ள யாரெல்லாம் கால் வைக்கிறார்களோ ಆಗ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಕಾಲಿಡುತ್ತಾರೋ அவர்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? ಅವರ ಜೀವನವೇನಾಗುತ್ತದೆ? வர வர விருத்தி அடையும், ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವುದು, வர வர மேன்மை அடைவார்கள், ಬರುತ್ತಾ ಸಮೃದ್ಧಿ ಆಗುವುದು, வர வர செழிப்படைவார்கள். ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಸಮೃದ್ಧಿ ಹೊಂದುವುದು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நாம் பேசுற வசனம் கூட எப்படிப்பட்ட வசனம்? ಆಗ ನಾವು ಮಾತಾಡುವ ವಾಕ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳಾಗಿರುತ್ತದೆ? விசுவாசம். ನಂಬಿಕೆ ಇರುವ ಮಾತುಗಳಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசம். ನಂಬಿಕೆ. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் ಆಗ ನಾವು ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು அது விசுவாசத்தை சார்ந்ததா இருக்கிறது. ಅದು ನಂಬಿಕೆಗೆ ಸೇರಿದ ಮಾತಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. 2 கொரிந்தியர்
ಕೊರಿಂಥದವರಿಗೆ எடுங்க 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? பாருங்க 4வது அதிகாரம் 13வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. இங்க பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. விசுவாசித்தேன், ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன். ಅದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசித்தேன், ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன் ಅದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು என்று எழுதியிருக்கிறபடி ಎಂಬ ಬರ್ದಿರುವ ಪ್ರಕಾರ நாங்களும் ಕಾಣುವ ನಾವು அந்த விசுவாசத்தின் ஆவியை ಆ ನಂಬಿಕೆಯ ಆತ್ಮವನ್ನು உடையவர்களாய் இருந்து ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದು விசுவாசிக்கிறபடியால் ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ பேசுகிறோம். ಮಾತಾಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಓದಿ ನಂಜುಂಡ ಸ್ವಾಮಿಯವರು ನೀವು ಓದಿ ಪರವಾಗಿಲ್ಲ. 13 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13 ಓದಿ ಜೋರಾಗಿ ಓದಿ. 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. 13ನೇ ವಚನ. ಇರ್ಲಿ. ನಂಬಿದೆ. ಓದಿ 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 4:13 13ನೇ ವಾಕ್ಯ. ಓದಿ ಓದಿ ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಓದಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ. ನಂಬಿದನು, ಆದದ್ದರಿಂದ ಮಾತನಾಡಿದನು ಎಂಬ ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಾಣುವ ನಂಬಿಕೆಯ ಭಾವವನ್ನೇ ಹೊಂದಿ ನಾವು ನಂಬಿದವರು, ಆದುದರಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ಕರ್ತನಾದ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿದಾತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசித்தேன், ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன். ಅದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು. ஹalleluya. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இது நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸತ್ಯಾಂಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. விசுவாசியுங்கள், ನಂಬಿದೇನು, விசுவாசியுங்கள், ನಂಬಿಕೆ ಇಡಿರಿ, பேசுங்கள். ಮಾತಾಡಿರಿ. உங்களுக்கு அந்த பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார். ನಿಮಗೆ ಈ ಅರ್ಹತೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ எதையெல்லாம் விசுவாசிக்கிறாயோ ನೀನು ಏನೆಲ್ಲ ನಂಬುತ್ತೀಯೋ அதையெல்லாம் நீ பேசு. ಅದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಮಾತಾಡು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ போற வழியில 1 ஏக்கர் நிலத்தை பாக்குறியா? ನೀನು ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ 1 ಎಕರೆ ನೆಲವನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? நான் இந்த நிலத்தை வாங்க போகிறேன் ನಾನು ಈ ನೆಲವನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತೇನೆ என்று சொல்லி பேசி பாரு. ಅಂತ ಹೇಳಿ ಮಾತಾಡಿ ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசித்தே, ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன். ಅದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப விசுவாசத்தினால வராத எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆಗ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರದೇ ಇರುವುದು ಎಲ್ಲವೂ ಪಾಪ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா விசுவாசத்தினாலே வருகிற எல்லாமே ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರುವ ಎಲ್ಲವೂ அது ஆசீர்வாதமே. ಆಶೀರ್ವಾದವು. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise God. Hallelujah. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப வேதம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது? ಆಗ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நீ தேவனை பிரியப்படுத்த முடியும். ನೀನು ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬಹುದು. நம்பிக்கையினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ಜೀವನದ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட் வேலையில நீங்க இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇವತ್ತು ನೀವು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா, ಆದ್ರೆ ನೀವು ಮಾತಾಡಿದರೆ, நீங்க விசுவாசத்தோடு பேசினீர்களானால் ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, நாளைக்கு ஒரு சொந்த கம்பெனிக்கு ஓனராக கூட கர்த்தர் உங்களை வைப்பார். ನಾಳೆ ಒಂದು ಸ್ವಂತ ಕಂಪನಿಗೆ ಓನರ್ ಆಗಲು ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ.
ஆமே. Amen. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ. ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆமே. Amen. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? விசுவாசம் இருந்தா ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ பேசணும். ಮಾತಾಡಬೇಕು. ஆமே. Amen. வெக்கப்பட்டு இருக்க கூடாது. ನಾಚಿಕೆಗೊಳ್ಳಬಾರದು. அப்படி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ನೀವು ಜೀವನದಲ್ಲಿ அதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசித்தேன் ನಂಬಿದ್ದೇನು ஆகையால் பேசினேன். ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. விசுவாசித்தேன் ನಂಬಿದ್ದೇನು ஆகையால் பேசினேன். ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇನು. ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தைகளை கூட பேசலாம் நீங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾತುಗಳು ಕೂಡ ಮಾತಾಡಬಹುದು. ஆமென். Amen. நீங்க உங்களுடைய திறமைக்கு தகுந்தவாறு பேச சொல்லல ஆண்டவர். ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ. அல்லேலூயா. Amen. எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர், ಒಂದು ದೇವರ ಸೇವಕರು, அவரு ஒரு என்னது யூனிவர்சிட்டி அவர் படிக்கவே இல்லை. ಅವರು ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಅನ್ನೋದು ಓದಲಿಲ್ಲ. ஆனா அவர் யூனிவர்சிட்டியை நடத்துகிறவரா இன்னைக்கு மாறிட்டார். ಆದ್ರೆ ಅವರು ಇವತ್ತು ಯೂನಿವರ್ಸಿಟಿಯನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். ದಾವೀದನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவன் வீட்டிலே ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ எல்லாம் அவனுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் ಅವನ ಹಿರಿಯ ಸಹೋದರ ಎಲ್ಲರೂ மிலிட்டரில இருக்கிறாங்க, ಮಿಲಿಟರಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ரொம்ப வாட்டசாட்டமா இருக்கிறாங்க. ತುಂಬಾ ம். ತುಂಬಾ ಗಟ್ಟುಮುಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ. ஆனா இவன் ಆದ್ರೆ ಇವನು சரியான படிப்பறிவு கிடையாது, ಓದುವಿಕೆ ಇಲ್ಲ, குள்ளனானவன். ಕುಳ್ಳಕ್ಕಿದ್ದಾನೆ. அவனை அவங்க அப்பா எங்க அனுப்பி வைக்கிறாரு? ಆದ್ರೆ ಅವನ ಅವ್ರ ಅಪ್ಪ ಏನ್ರಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾರೆ? ஆடு மேய்க்கிறதுக்கு தான் அவன் உதவும். ಕುರಿ ಮೇಯಿಸಲು ಕಳಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஆனா அவனு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ಅವನನ್ನು ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದರು ಗೊತ್ತಾ? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. ஆமென். அவனுடைய படிப்பை பார்த்து ஆண்டவர் வைக்கலங்க, ಅವನ ಓದುವಿಕೆ ನೋಡಿ ದೇವರು ಇರಲಿಲ್ಲ, அவருடைய கிருபையை சார்ந்து, ಅವನ ಕೃಪೆಯನ್ನು ಸೇರಿ, தேவனுடைய கிருபையை சார்ந்து ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಸೇರಿ அவனை ஆண்டவர் ராஜாவாக வைத்திருக்கிறார். ದೇವರು ಅವನನ್ನು ರಾಜನಾಗಿ ಇರಿಸಿದರು. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಯನ್ನು உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய். ನಿಮಗೂ ಕೊಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள், விசுவாசித்து பேசுங்கள். ஆமென். எப்படி பேசணும்? ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕು? ஆண்டவரே, ದೇವರೇ, தாவீதுக்கு அருளின கிருபை ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು எனக்கு வருவதாக. ನನಗೆ ಬರಲಿ. ஆமென். சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்க. ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಬಾಯಿ ಇರುವ ಮಕ್ಕಳೇ ಬದುಕ್ತಾರೆ ಅಂತ. அல்லேலூயா. அது வேதத்துல மிக மிக 100க்கு 100 சரி. ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ 100 ಸರಿಯಾಗಿದೆ. அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நீங்க விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நீங்கள் பேச வேண்டும். ಮಾತಾಡಬೇಕು. ஆமென். விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ தேவனுக்கென்று காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. இப்படி செய்யும் போதுதான் ಈ ರೀತಿ ಮಾಡುವಾಗ உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நீங்கள் மேல மேல போயிட்டே இருப்பீங்க. ಮೇಲೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಿರಿ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கூட ரோமர்கள் நிருபம் ಈಗಲೂ ಕೂಡ ರೋಮಾಪುರದವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை படிப்போம். 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். இடத்தில் ஓதுರಿ. ಹೇಗೆಂದರೆ ದೇವರಿಂದ ದೊರಕುವ ನೀತಿಯು ಅದರಲ್ಲಿ
ಹಾಗೆ ಆ, ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀತಿಯನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆ. ಬದುಕುವನೆಂಬ ಆ. ಶಾಸ್ತ್ರೋಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ಆ. ಆ ನೀತಿಯ ನಂಬಿಕೆಯು ಆ. ಫಲವಾಗಿದ್ದು ನಂಬಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟವಾದದ್ದಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப விசுவாசத்தினாலே ಆಗ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நாம் பேசும்போது ನಾವು ಮಾತಾಡುವಾಗ அது நடக்கிறது. ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நம்ம மத்தியில ஒரு சகோதரர் நஞ்சுண்ட சுவாமி அவர் இருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ. ಸಹೋದರ ನಂಜುಂಡ ಸ್ವಾಮಿ ಅವರಿದ್ದಾರೆ. அவர் என்னோடு கூட பேசும்போது ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர் அப்படியாய் சொல்லிக் கொண்டே இருப்பார். ಅವರ ಜೀವನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದರು. அப்பொழுது நான் அவரோடு சொல்லுவேன், ಆಗ ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಹೇಳಿದ್ದೇನು, நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಿರಿ, தேவன் உங்களுக்காக எதையாயினும் செய்வார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಯಾವುದಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் இப்பொழுது நமக்கு முன்னாடி வந்து ಅವರು ಇವಾಗ ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು தேவன் அவருக்கு என்ன நன்மை செய்திருக்கிறாரோ ದೇವರ ನಿಮಗೆ ಏನ್ ಶುಭಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ 1-2 நிமிடம் அதை வந்து சொல்லும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ಒಂದೆರಡು ನಿಮಿಷ ಅದನ್ನು ಮಾತಾಡಬೇಕಂತ ಯೇಸುವಿನ ಬನ್ನಿ, ನಾಮದಿಂದ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ದೇವರು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಿದಾರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಎಂಬುದನ್ನು ನೀವು ಸಾರ್ರಿ. ನೀವು ಹೇಳಿರಿ. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ. ನಮ್ಗೆ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡಕ್ ಬರಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇನೆ. ಸ್ತೋತ್ರ. ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಯಾರೇ ಆದ್ರೂ ಅಷ್ಟೇನೆ, ಏನಾದ್ರೂ ಒಂದ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಇರ್ಬೇಕು. ಆಮೆನ್. ಅದು ಖಂಡಿತ ಆಗ್ಲೇ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾಡಿದ್ರೆ Yes. ಯಾವುದೇ ಆದ್ರೂ ಸರಿ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. ಆಮೆನ್. ಮತ್ತೆ ನಾವು ಇವತ್ತು ನಾನು ಗವರ್ಮೆಂಟ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಅಂತ ಟ್ರೈ ಮಾಡ್ತಿದ್ದೆ, ಎಸ್. ಅದು ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ. ಮತ್ತೆ Yes. ಇವಾಗ್ಲೂ ನಂಗೆ ಕೆಲಸ ಇರ್ಲಿಲ್ಲ, ಈಗ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದೆ, ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆಮೆನ್. ಮತ್ತೆ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾಡ್ಲೇಬೇಕು, ಅದು Amen. ಸಿಕ್ಕೇ ಸಿಗುತ್ತೆ. ಎಸ್. ಅಕಸ್ಮಾತ್ ಅದು ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅದಕ್ಕೆ ಸಮಾನಾಂತರವಾದದ್ದು, ಅದಕ್ಕೆ ಈಕ್ವಲ್ ಆಗಿರುವಂತದ್ದು ಈಕ್ವಲ್ ಇಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದೇ ಕೊಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ನಾವಂತೂ ಬಿಡಬಾರ್ದು. ಆಮೆನ್. ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನಾವು ನಂಬಿಕೆ ಕಳ್ಕೊಂಬಾರ್ದು. ಎಸ್. ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಏನೇ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಮುಖ್ಯ. ಆಮೆನ್. ನಾವು ಎಷ್ಟು ನಂಬ್ತೀವೋ ಅಷ್ಟು ಮುಖ್ಯ. ಆಮೆನ್. ಒಂದು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾರೇ ಆದ್ರೂ ಅಷ್ಟೇನೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಿ, ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಆದ್ರೂ ಸರಿ ನಂಬಿ ಆಮೆನ್. ಕೆಲಸ ಮಾಡಿ, ಖಂಡಿತ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. Hallelujah. ಇದ್ದಾನೆ ಅಂತ ನಂಬಿದ್ರೆ ಖಂಡಿತ ನಮ್ಗೆ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ. ಎಸ್. ಆಮೆನ್. ಕರಗದ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡೆದು. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர், எந்த ஒரு வேலையும் இல்ல பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್, ನನಗೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕೆಲಸ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. நான் எப்படி முன்னாடி போவேன்னு எனக்கே ನಾನು ಹೇಗೆ தெரியாது. ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರುತ್ತೇನೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒரு நாள் கூட அவர் சர்ச்சுக்குள்ள வரல. ಆದ್ರೆ ನಾನು ಒಂದಿವಸನೂ ಅವರು ಒಂದಿವಸನೂ ಚರ್ಚ್ ಒಳಗೆ ಬಂದಿಲ್ಲ. ஆனா நான் போன்ல அவரோடு கூட பேசினேன். ಆದ್ರೆ ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದೆ. நான் பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ನಾನು ಮಾತಾಡಿರುವ ಮಾತು ಯಾವ விசுவாசத்தினால பேசுகிறது. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದು. ஆனபடினால ಆದ್ದರಿಂದ அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ಅದು ಆಶೀರ್ವಾದ ತಂದಿದೆ. ஆமென். ஹalleluya. அதனால நான் பேசுகிற இந்த வார்த்தையை ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮಾತಾಡಿದ ಈ ಮಾತನ್ನು யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறீர்களோ ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಕೇಳುತ್ತೀರೋ அவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு வளருகிறதோ ಆಗ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೋ அந்த அளவுக்கு ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் ದೇವರ ಅಳತೆಯಿಲ್ಲದ ಆಶೀರ್ವಾದವು நம்ம மேல வருகிறது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವುದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அடுத்தபடியா ரோமர்கள் 4வது அதிகாரம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ எடுத்துக்கிடுங்க. ரோமர் 4 ರೋಮಾಪುರದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை படியுங்கள். 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு
அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆமென். கடத்தில் ஓதுரி ಜೋರಾಗಿ ಓದಿ, ಯಾರು ಓದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ಆ ಬಾಧ್ಯತೆಯ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ದೊರಕುತ್ತದೆ. ಈ ವಾಗ್ದಾನವು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಸಂತತಿಯವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಇದ್ದ ನಂಬಿಕೆ ಇರುವವರ ಸಂತತಿಯವರೆಲ್ಲರಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ದೊರಕುವುದು. ಏಕೆಂದರೆ ಅವನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಒಬ್ಬ ತಂದೆಯಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದೇನೆ ಎಂದು ಪವಿತ್ರ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಲಿಖಿತವಾಗಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அருமையானவர்களே, ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, இங்கே நாம் பார்க்கிறோம் ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ சுதந்திரம், ಸ್ವತಂತ್ರ, உரிமை, ಅರ್ಹತೆ, ಹಕ್ಕು. ಹಕ್ಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது கிருபையினாலே, ಕೃಪೆಯಿಂದಲೇ, அது விசுவாசத்தினாலே நமக்கு வருகிறது. ಅದು ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவருடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಎಲ್ಲವೂ விசுவாசத்தினாலேயே பெறுகிறது. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஒரு வசனத்தை கூட படிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எபேசியருக்கு 2வது அதிகாரம் ಎಫೆಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ அதிலே 8வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹalleluya. ஹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ கிருபையினாலே ಕೃಪೆಯಿಂದಲೇ விசுவாசத்தை கொண்டு ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ரட்சிக்கப்பட்டீர்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ. இது உங்களால் உண்டானதல்ல, ಇದು ನಿಮ್ಮಿಂದ ಅಲ್ಲ, இது தேவனுடைய ಇದು ஈவு. ದೇವರ ಕೃಪೆಯೇ. ஆமென். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿಮ್ಮಿಂದಾದದಲ್ಲ, ಅದು ದೇವರ ವರವೇ. ஆமென். ஹalleluya. அப்ப நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று சொன்னால், ಆಗ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ನಾವು ಇವತ್ತು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. ಅದು ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. அது நமக்கு எப்படி வந்தது? ಅದು ಹೇಗೆ ಬಂದಿತು? விசுவாசத்தினாலே வந்திருக்கிறது. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿತು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரட்சிப்பு மாத்திரமல்ல, ರಕ್ಷಣೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ உனக்கு இன்னும் என்னென்ன வேண்டுமோ ಇನ್ನು ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕು அத்தனையும் நீ விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். ಅಷ್ಟು ನೀವು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. அப்ப விசுவாசத்தினாலே பெற வேண்டுமானால் ಆಗ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? விசுவாசித்தேன், ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன். ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು. நல்லா புரிஞ்சுக்கங்க. விசுவாசித்தேன், ನಂಬಿದೇನು, ஆகையால் பேசினேன். ಆದ್ದರಿಂದ ಮಾತಾಡಿದೇನು. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டு, ಯಾವ ರೀತಿ ಸ್ಥಿತಿ ಆಗಿರಲಿ, நம்பிக்கையோட பேசுங்க. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ. உங்க வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ಬಲ ಇದೆ, ಶಕ್ತಿ ಇದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವ ಮಾತುಗಳು அது எல்லாம் நம்பிக்கைக்குரியதாயிருக்கட்டும். ಎಲ್ಲವೂ ನಂಬಿಕೆಗೆ ಸೇರಿದಂತೆ ಆಗಿರಲಿ. அது அவிசுவாசமான வார்த்தைகளா இருக்க வேண்டாம். ಅದು ಅಪನಂಬಿಕೆ ಇರುವ ಮಾತುಗಳಾಗಿರಬಾರದು. ஆமென். பிள்ளைங்களை பார்த்து நாசமா போ, எங்கேயாவது போய் சாவு, ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಅಪನಂಬಿಕೆಯಾಗಿ ಮಾತಾಡಬೇಡಿ. அப்படி பேசுறது ಆ ರೀತಿ ಮಾತಾಡುವುದು அது அவங்க வாழ்க்கையில பெரிய தீமையை உண்டாக்கி விடும். ಅದು ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ
ஹalleluya. அவனுடைய விசுவாசத்தினாலே ಆದ್ದರಿಂದ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡಿರಿ. நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ಒಳ್ಳೆ ಮಾತು ಅಂದ್ರೆ ಏನು? அது பாசிட்டிவான வார்த்தைகள். ಅದು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರೋ ಮಾತುಗಳು. நெகட்டிவான வார்த்தை என்னன்னா ನೆಗೆಟಿವ್ ಆಗಿರುವ ಮಾತುಗಳು ಏನಂದರೆ அதுதான் அவிசுவாசத்தை சார்ந்தது. ಮಾತುಗಳು. ஆமென். ஹalleluya. அவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலே ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳ ಬಾಯಲ್ಲಿ என்ன வார்த்தை வர வேண்டும்? ಏನ್ ಮಾತು ಬರಬೇಕು? நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು ಬರಬೇಕು. விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள் வர வேண்டும். ಮಾಡುವ ಮಾತುಗಳು ಬರಬೇಕು. வாழ்க்கையிலே முன்னேறுகிறதான வார்த்தைகள் வர வேண்டும். ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗುವ ಮಾತುಗಳು ಬರಬೇಕು. ஆமென். ஏன் சொல்றேன்னா ಏಕೆಂದರೆ இன்னைக்கு உலகமெல்லாம் எதை பேசும்? ಇವತ್ತು ಲೋಕಲ್ಲ ಏನ್ ಮಾತಾಡುತ್ತದೆ? எதை அவங்க பாக்குறாங்களோ, ಯಾವ್ದು ಅವ್ರು ನೋಡ್ತಾರೋ, எதை அவங்க கேட்கிறாங்களோ, ಅವ್ರನ್ನ ಕೇಳ್ತಾರೋ, இப்படி ஐம்புலன்களை சார்ந்துதான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ಈ 5 இந்திரியம் ಇಂದ್ರಿಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. புரியுதா புரியலையா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? இந்த உலகத்தின் ஜனங்கள் ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು அதாவது பாக்குறதையோ ಅದನ್ನು ನೋಡುವುದನ್ನು, கேட்கிறதையோ ಕೇಳುವುದನ್ನು, இந்த சூழ்நிலைகளையோ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು இதத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು அதை பேசக்கூடாது. ಮಾತಾಡಬಾರದು. நீங்க விசுவாசத்தினாலே ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ நீ நல்ல வார்த்தையை பேசணும். ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡಬೇಕು. ஆமென். வருகிற வருஷத்திலே ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ நம்முடைய இந்திய தேசத்திலே ನಮ್ಮ ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ நல்ல ஆட்சி வரப்போகிறது. ஆமென். ஆமென். அது எல்லா ஜனத்துக்கும் ಅದು ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ஆசீர்வாதமாகவும் ಆಶೀರ್ವಾದವಾಗಿಯೂ மகிழ்ச்சியாகவும் ಮಹಿಮೆಯಾಗಿಯೂ மகிழ்ச்சியாகவும் ಸಂತೋಷವಾಗಿಯೂ அது இருக்க போகிறது. ஆமென். நான் விசுவாசத்துல பேசி ನಾನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. இப்படிதான் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துல பேசணும். ಈ ರೀತಿ ಎಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರಿ. உங்க பிள்ளைங்களை பார்த்து நம்பிக்கையா பேசுங்க. ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾತಾಡಿರಿ. உங்களுடைய வேலைகளை குறித்து நம்பிக்கையோட பேசுங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರಿ. ஆமென். உங்க குடும்பத்தை குறித்து நம்பிக்கையோட பேசுங்க. ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರಿ. நீ பேசுறதுலதான் இருக்குது. ನೀವು ಮಾತಾಡುವುದರಲ್ಲಿ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த வேதம் சொல்லுது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த நாவு ஒரு சுக்காணி. ಈ ನಾಲಿಗೆ ಒಂದು ಚುಕ್ಕಾಣಿ. புரியுதா? அது ஒரு வருஷம் நம்ம படிச்சிருவோம். யாக்கோபு நிருபம் எழுது. யாக்கோபு ಯಾಕೋಬನು ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಇದೇ ವಾಕ್ಯವರೆಗೂ ಓದಿರಿ. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. ஹalleluya. நான் எல்லாத்தையும் நீங்க படிக்கணும், சொல்றது கவனிங்க. ஹalleluya. இப்ப பெரிய கப்பல் ஒன்று, ಇವಾಗ ದೊಡ್ಡ ದೋಣಿಯೊಂದು அதாவது சமுத்திரத்துல போயிட்டு இருக்குது. ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ. அது பெரிய கப்பல். ಅದು ದೊಡ್ಡ ಹಡಗು. ஆனா அங்க பெரிய புயல் காற்று வருகிறது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತದೆ. நல்ல சரி, எங்க கவனிங்க பிரதர் நெஞ்சுட சாமி அவர. அப்படி
அதாவது சமுத்திரம் இத ಸಮುದ್ರ ಇದೆ, அங்க பெரிய புயல் காற்று வருகிறது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತದೆ, அங்கே இந்த கப்பல் போய் கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹಡಗು ಹೋಗುತ್ತಿದೆ, அதுல பெரிய நிறைய 100 டன் அந்த மாதிரி நிறைய பொருள்களை ஏத்திக்கிட்டு அது போயிட்டு இருக்குது. ಅದು ಒಂದು 100 ಟನ್ ಅನ್ನ ರೀತಿಯಾಗಿ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದೆ. அங்க அந்த பக்கம் பார்த்தா ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ பெரிய புயல் காற்று வந்து கொண்டிருக்கிறது. ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತಿದೆ. அப்ப இந்த கப்பல் போயிட்டு இருக்கும் போது ಆಗ ಆ ದೋಣಿ ಹೋಗುವಾಗ நம்ம சைக்கிள் ஆன்பர் திருப்புறது மாதிரி ಅದು ನಾವು ಸೈಕಲ್ ಆಂಬರ್ ತಿರುಗಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ அங்க ஒரு இது இருக்கும், என்னது சுக்காணி. ಚುಕ್ಕಾಣಿ ಇರುವುದು. அதை அப்படியே திருப்புவோம். ಆ ಚುಕ್ಕಾಣಿಯೊಂದಿಗೆ ತಿರುಗಿಸ್ತಾನೆ. எதுக்கு திருப்புறான்? ಏನ್ ತಿರುಗಿಸ್ತಾರೆ? அந்த புயல்ல போய் இந்த கப்பல் சிக்கிக்கொள்ளாதபடி ಆ ಬಿರುಗಾಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ಹಡಗು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದೆ இந்த அந்த சுக்காணியை திருப்பಿ ಆ ಚುಕ್ಕಾಣಿಯಿಂದ ತಿರುಗಿಸಿ இந்த ಬೇರೆ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಓಡಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அது போலவே ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல ஒரு சுக்காணி இருக்கு. ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಚುಕ್ಕಾಣಿ ಇದೆ. அது யாவது? அது எது? ನಾಲಿಗೆ. இதுதான் சுக்காணி. ನಾಲಿಗೆನೇ ಚುಕ್ಕಾಣಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படியோ தாறுமாறா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ಜೀವನ ಹೇಗೋ ಹೋಗುತ್ತಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿರಿ. நீங்க அப்படியே பேசிக்கிட்டே போனீங்கன்னா ನೀವು ಹಾಗೆ ಮಾತಾಡುತ್ತಾ ಹೋಗಿದರೆ அந்த வாழ்க்கை அப்படியே நாசமா போயிடும். ಆ ಜೀವನ ಹಂಗೆ ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நீங்க அதை போலவே பேசாதபடிக்கு ನೀವು ಅದರಂತೆ ಮಾತಾಡದಂತೆ நீங்க என்ன சொல்ல வேண்டும்? ಏನ್ ಹೇಳಬೇಕು? என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாகும். ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಾರ್ಪಾಡು ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் பெரிதான ரீதியிலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் சாதிக்க போகிறேன். ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி நீ விசுவாசத்திலே பேசுவாயானா ಆ ರೀತಿ ನೀವು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದರೆ நீ அழிவிலே போய் சிக்க மாட்டாய். ನೀವು ನಾಶನದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்துல போய் சிக்கிக்கிடுவா. ನೀವು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಿಗಾಕೊಂತೀರಾ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದೇ ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீ பார்க்கறத பேசாத, ನೀ ನೋಡುವುದನ್ನು ಮಾತಾಡಬೇಡ. நீ சூழ்நிலையை பார்த்து பேசாத. ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. இப்படி நடக்க போகுதா? ಈ ರೀತಿ பாருங்க, ನಡೆಯುತ್ತಾ? இந்த கொரோனா டைம்ல எல்லாம் ಈ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಲ್ಲೆಲ್ಲ பெரிய பெரிய எல்இடி டிவி போட்டு ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಎಲ್ಇಡಿ ಟಿವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ அத பார்த்து பார்த்து ಅದನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ வீட்டுக்குள்ளேயே பயம் பிடிச்சி ಮನೆ ಒಳಗೆ ಭಯ ಬಂದು கொரோனா பிடிச்சி அத வீட்டுக்குள்ளேயே என்ன ஆயிட்டாங்க, ಮನೆ ಒಳಗೆನೆ ಆ ಕೊರೋನಾ ಬಂದು செத்து போனாங்க. ಮನೆ ಒಳಗೆನೆ ಅವರು ಸತ್ತು ಹೋದರು. ஆனா அந்த நேரத்துல டிவியை பார்க்காம இருந்தவங்க ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಟಿವಿಯೇ ನೋಡದೆ ಇರುವವರು பயம் இல்லாம ಭಯವೇ ಇಲ್ಲದೆ அவங்க ஒரு வகையில தங்களை காத்து கொண்டாங்க. ಅವರು ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பயத்தை உண்டு பண்ணுகிற ಭಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அது உங்களை பாதிக்கும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை ನಂಬಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು நீங்க கேட்க கேட்க ಕೇಳುತ್ತಾ ಕೇಳುತ್ತಾ உங்கள் வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ பெரிய மாற்றம் உண்டாகும். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾರ್ಪಾಡು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இனி வரக்கூடிய நாட்களிலே ಇನ್ನು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ நீங்க ஒவ்வொருவரும் ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು விசுவாசத்தினாலே ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ பெரிய ஆசீர்வாதங்களை பெறப்போகிறீர்கள். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಿರಿ. பெரிய பெரிய நன்மைகளை பெறப்போகிறீர்கள். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಶುಭಗಳನ್ನು ಹೊಂದುವಿರಿ. வாழ்க்கையில இதுவரை காணாத பெரிய அந்த எல்லைக்குள்ளே நீங்க நுழைய போகிறீர்கள். ಇದುವರೆಗೂ ಕಾಣದೇ ಇರುವ ದೊಡ್ಡ ಹಂಚಿನಲ್ಲಿ ನೀವು ಪ್ರವೇಶಿಸುತ್ತೀರಾ. ஒருவேளை 1000க்குள்ள தான் போயிட்டு இருக்கிறீங்களா? ಒಂದು ವೇಳೆ ನೀವು 1000ದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. இனி ஆண்டவர் உங்களை லட்சத்துக்குள்ள நடத்த போகிறார். ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பயன்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரிபாலாமா சந்தலாரா குடாகாரபா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆமென். கர்த்தர் பெரியவர். ದೇವರು ದೊಡ್ಡವರು. இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ಈ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿಯೂ பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ಮಾರ್ಪಾಡು ಉಂಟಾಗಲಿ. அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ಪ್ರಕಾಶ ಹೊಂದಲಿ. அவர்கள் வாழ்க்கையில இதுவரை அனுபவியாத நன்மைகளை சம்பூர்ணமாய் அனுபவிக்கட்டும். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಅವರು ಅನುಭವಿಸದ ಕೃಪಗಳನ್ನು, ಒಳ್ಳೆಯ ಶುಭಗಳನ್ನು ಇನ್ನೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಲಿ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபங்களும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென்.